ஒரு ஞானி சீடர்களுக்கு ஞானத்தை போதித்து கொண்டிருந்தார். அப்போது ஞானியானவர் சீடர்களிடம் வாழ்க்கையானது இன்பமும் துன்பமும் நிறைந்தது, வாழ்க்கை இருளும் வெளிச்சமும் போன்றதுன்னு சொன்னார். சூரியன் உதயமாகும் பொழுது இருளிலிருந்து வெளிச்சம் வரும். இதை சொல்லிவிட்டு ஞானியானவர் மாணவர்கிட்ட சூரியன் உதயமாகும்போது எப்பொழுது இருள் மறைந்து வெளிச்சம் வரும்னு கேட்குறார். ஒரு மாணவன் இங்கிருந்து தூரத்தில் நின்று கொண்டு இருக்கிறது கழுதையா குதிரையா என்று இனம் காணக்கூடிய அளவிற்கு வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா அப்போது இருள் விலகுகிறது, வெளிச்சம் வருகிறதுன்னு சொல்கிறார். அதற்கு நான் இது தவறான பதில்னு சொல்கிறார். மற்றொரு மாணவன் இங்கிருந்து வெகு தூரத்தில் பார்க்க பொழுது ஒற்றை மரமாக நின்று கொண்டிருக்கும் மரம் வேப்ப மரமா அரச மரமா என்று இனம் காணக்கூடிய அளவிற்கு வெளிச்சம் பிறக்கிறத, அப்பொழுது இருள் விலகுகிறது, வெளிச்சம் வருதுன்னு சொல்கிறான். அதுவும் தவறான பதில்னு சொல்கிறாரு. நீங்கள் இருவரும் கூறுவது பௌதீக சம்பந்தமான இருள் வெளிச்சம் பற்றி சொல்கிறீங்க. நான் உங்களிடம் கேட்பது முழுக்க முழுக்க நாணம் சார்ந்த இருளும் வெளிச்சம்னு சொல்கிறாரு. அதுக்கு மாணவர்களை, குருவே நீங்களே அதுக்கு பதில் சொல்லிடுங்களான்னு சொல்கிறாங்க. அதற்கு ஞானியானவர், எப்பொழுது உங்களுக்குள் இருள் மறைந்து வெளிச்சம் வந்து சேரும் தெரியுமா? நீங்கள் விழித்திருந்து பார்க்கிற பொழுது உங்கள் எதிரே இருக்கின்ற எந்த பெண்ணை பார்த்தாலும் சகோதரியாக பார்த்து பழகிற அந்த தருணத்தில், எந்த ஆணை பார்த்தாலும் சகோதரனாக பார்த்து பழகிற அந்த தருணத்தில் உங்களுக்குள்ளே இருக்கிற இருள் மறைந்து வெளிச்சம் பிறக்கின்ற நேரம் என்றார். இதில் உலகில் அனைவராலும் பேசப்படுகிற சகோதரத்துவத்தை தான் கணியம் பூங்குன்றனார் சொல்கிறாரு. யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற ஒற்றை வரியில் அவர் சொல்லிட்டார்.